சொல்வது தெளிந்து சொல், செய்வது துணிந்து செய். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேபிஎம் டிசைன் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோல ஹவு டு டிரா சர்க்கிள் இன் ஆட்டோகேட். ஆட்டோகேட்ல எப்படி நம்ம சர்க்கிள் வரைகிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முன்னாடி வீடியோல லைனு பாலிலைன் எப்படி வரைகிறது அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்ப மூணாவது கமாண்டான சர்க்கிள் எப்படி டிரா பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல உள்ள சர்க்கிள்ன்ற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே கீழே உள்ள ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு 6 டைப் இருக்கு. இந்த 6 டைப்ல சென்டர் ரேடியஸ் அதான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். மற்ற 5 டைப்பையும் அடுத்தடுத்து வர்ற வீடியோல ஒரு சென்டர் டயாமீட்டர் ஒரு வீடியோ, 2 பாயிண்ட் ஒரு வீடியோ, 3 பாயிண்ட் ஒரு வீடியோ, tan ரேடியஸ் ஒரு வீடியோ, அது மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு சென்டர் ரேடியஸ் ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு தனித்தனி வீடியோல சொல்றேன். இப்போ சென்டர் ரேடியஸ் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்ப ஒரு சர்க்கிள் இப்ப சும்மா ஒரு சர்க்கிள் வேணும் எனக்கு அப்படின்னா அப்படி சென்டர்ல ஒரு கிளிக் பண்ணி அப்படியே இழுத்தீங்கன்னா ட்ராக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகும். இதே இது திரும்ப சின்ன சர்க்கிள் அதுக்குள்ளே வேணுமா சென்டர் கிளிக் பண்ணி அப்படியே ஒரு வீல் மாதிரி வேணா அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இதுதான் சர்க்கிள் போடுங்க. இதே இது சென்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியஸ்ல வேணும் அப்படின்னா இப்போ இதை சென்டர்ல கிளிக் பண்ணி ரேடியஸ் எவ்வளவு கொடுக்கணும்னா எவ்வளவு தேவையோ கொடுக்கலாம். நம்ம ஒரு 3 கொடுக்கலாம். 3 கொடுத்தீங்கன்னா ரேடியஸ் அதோட 3 ரேடியஸ்ல நமக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடும். இது ஒண்ணு இல்ல, இது எப்படின்னா சென்டர் சர்க்கிளை கிளிக் பண்ணி சென்டர் ஒரு கிளிக்கு ரேடியஸ் நமக்கு எத்தனை தேவையோ ஒரு 4, 5, 3, 2 எது வேணாலும் கொடுக்கலாம். ஒரு 4 அது கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ரேடியஸ் 4 ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடும். இப்போ இதை எப்படி ஒரு டிராயிங் போடுறது பார்க்கலாம். இப்போ லைன் எடுத்துக்கலாம். லைன் எடுத்துக்கிட்டு ஒரு சும்மா ஒரு கார் டிராயிங் மாதிரி போடணும். போட்டு அப்படி கிளிக் பண்ணி பண்ணீங்கன்னா சர்க்கிள் வேணும், 2 டயர் வேணும். கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி டிரா பண்றோம். இப்போ நம்ம இங்க ஒரு ரவுண்ட் ஷேப்ல நமக்கு டயர் வேணும். நம்ம சர்க்கிளா செலக்ட் பண்ணுவோம். அப்போ போயிட்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணி என்ன நமக்கு தேவை இப்போ சென்டர் ரேடியஸ் பார்த்துட்டு இருக்கோம். சென்டர் ரேடியஸ்ல கொடுத்துட்டு கரெக்டா சென்டர் பாயிண்ட் அப்படி கொடுத்து நமக்கு எத்தனை ரேடியஸ் வேணுமோ அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு அந்த டயர் கிடைச்சிடும். அதே மாதிரி இது மாதிரி தான் டிராயிங் சும்மா அது ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்றதுக்காக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் டிராயிங் அது கொடுத்து நீங்க எவ்வளவு ரேடியஸ் அது கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏதாவது டிராயிங் பண்ண ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் டிராயிங் நிறைய பிளே ஸ்டோர் ஆப்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் கிளிக் பண்ணி நம்ம வேற இன்ஜினியரிங் டிராயிங் மெக்கானிக்கல் டிராயிங்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங்க்கு பார்த்து வரையும் போது ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க எப்படின்னா சென்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த சர்க்கிள் பண்ணும். இது மாதிரி வரைஞ்சு பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த சர்க்கிள் இந்த கார் மாதிரி டிராயிங் சும்மா போட்டு காமிச்சேன். இப்போ சர்க்கிளோட ஷார்ட்கட் கீ என்னன்னா சி என்டர் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் நமக்கு வரும். நமக்கு தேவையான இடத்துல
சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. சி என்டர். சர்க்கிளோட ஷார்ட் ஃபார்ம் வந்து சி என்டர் கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். திரும்ப இப்போ சர்க்கிள் போட்டீங்க, திரும்ப அதே சர்க்கிள் வேணீங்கன்னா ரைட் சைடில் அப்படி கிளிக் பண்ணி ரிப்பீட் சர்க்கிள் அப்படி கொடுத்தீங்கன்னா திரும்ப நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். எத்தனை சர்க்கிள் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த வீடியோல வந்து சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கான சென்டர் ரேடியஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோல வந்து சென்டர் டயாமீட்டர் அடுத்த டாபிக் வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பாலிலைன் லைன் அப்படின்ற 2 கமாண்டோட வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதுல இதுக்கு முன்னாடியோட வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வரிசை ஒவ்வொரு கமாண்ட் வந்து டீச் பண்றது வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். லைக் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உறவுகள் அனைவருக்கும் நன்றி.